முருகப்பெருமான் பல விளையாட்டுகள் பண்ணார். அதில் ஒன்று பிரம்மாட்ட மனோபொருள் வேண்டும். பிரம்மா வந்து சிவன் சந்திக்குவாரா ஒரு மனைவியோட வராங்க. எல்லாரும் சிவபெருமான நமஸ்காரம் பண்ணி போறாங்க. முருகப்பெருமான் எல்லாரும் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி போறாங்க. முருகப்பெருமான் பிரம்மா மட்டும் சின்ன பையனாக வீட்டு போறாரு. முருகப்பெருமான் நினைக்கிறாரு, நாளையே சிவன் பேரை நினைச்சுக்கிறாங்க. பிரம்மா நான் உள்ளாக புரிய வைக்கணும் கூப்பிடுற பிரம்மா பாரதியா அந்த உடனே நீ எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அப்போ ரிப்பேர் சொல்லணும் அப்படின்னு ரிப்பேர் ஆரம்பிச்ச உடனே விரும்பும் ஒரு கோபம் சொல்றீங்க இல்லையா, அது என்ன அர்த்தம் நீங்க சொல்லணும் தெரியாது. ஓங்களுக்கு அர்த்தம் தெரியல. இதோட நீ வந்து சிருஷ்டி பண்ணிட்டீங்க, உயிரோட எந்த விஷயம் ஆகும் அப்படின்னு தலைவர் தெய்வம் போல அதே சொல்றாரு. சுருதிகள் ஒரு நேரம் ஒரே மொழி தனக்குள் ஆதி சொல்லு என வைத்திருக்கிறாங்க. வேதத்தில் ஆதி என்ன சொல்லு அம்மா சொல்லிட்டு அம்மா அதுதான் சிவநாராயணன் சொல்றது. இது சிறுமியும் பகுதி கொடுத்தாங்க. சிறுமாவே பெருமை கொடுக்க என்ன செய்யணும்
வேண்டும் அவசியமாக இருந்தாங்க. அதாவது கோவில் கேட்கிறார், இந்திய கொண்டாடி கேட்கிறார், கொண்டாடி அழகா அப்படின்றார். ஒரு மாடு வச்சு ஆடு வச்சு நிக்க வச்ச உடனே அவனுக்கு ஓடிட்டார். அவன் பிராமணன் செய்கிறார். காயத்ரி அப்ப சரஸ்வதி வராது என்னை முன்னாடி அவரை வச்சு ஹோமம் பண்ணலையானே அப்படின்னு கோபிச்சுட்டு ஒரு பிழை கொண்டு வந்து நிறைய மாறாகும். சரஸ்வதி நதி வேக வழியாக ஓடிட்டு இருக்கார். சரஸ்வதி நதி அப்படின்னு. ஒரு சமயம் தசகிரீவன் குபேரனிடமிருந்து கவர்ந்து கொண்ட புஷ்பக விமானத்தில் ஊர்ந்து விண்வெளியே வடதிசை நோக்கி சென்றனன். அங்கு திரு கைலாயமலை எதிர்பட்டது. அதற்கு மேல் விமானம் செல்லாது தடைப்பட்டது. பல காலம் செல்லுமாறு விமானத்தை தசகிரீவன் ஏவினான். அங்கு திரு கைலாயமலையை காவல் புரிந்து கொண்டிருந்த திருநந்தி தேவர், தசகிரீவா, இது முழுமுதல் கடவுளாகிய முக்கண் பெருமான் எழுந்தருளிய திருமலை. இதன் மேல் விமானம் பறந்து செல்லாது, பலமாக செல்லுதி என்று கூறினார். அது கேட்ட தசகிரீவன் நகைத்து, மாட்டு முகமுடைய நீ எனக்கு அறிவுகூற வந்தனையோ? குரங்கு போன்ற உன்னை யார் கேட்டது என்று பரிகசித்தனன். திருநந்தி தேவர் சினம் எய்தி, மூடனே, ஆணவ மலத்தால் மூடப்பட்ட உனக்கும் நல்லோர்கள் கூறும் அறவுரை ஏறாது. என்னை குரங்கு என்று இகழ்ந்ததனால் குரங்கினால் உனது இலங்கையும் அசுரர்களும் அழிய கடவுது என்று சபித்தார். தசகிரீவன் சினந்து, இந்த மலையையும் உன்னையும் உனது தலைவராக இம்மலை மேல் உரையும் சிவமூர்த்தியையும் எடுத்து கடலில் ஏறினேன் என்று கூறி விமானத்தினின்றும் இறங்கி வெள்ளியங்கிரியை வேருடன் பறித்து தோள்மட்டம் அளவு எடுத்து ஆர்த்தனன். மலை அசைவதைக் கண்டு மலை அரையன் என்ற மரகதவல்லி, பெருமானே, ஏன் மலை அசைகின்றது என்று வினவினார். எம்பெருமான் புன்முறுவல் செய்து, தேவி, தசகிரீவன் என்பான் மலை எடுக்கின்றனன் என்று கூறி ஊன்றியிருந்த இடத்திருவடி மலரின் நெல் விரலால் சிறிதே ஊன்றி அருளினார். தசகிரீவன் மலையின் கீழ் நெருக்குண்டு அதனின்று வெளிப்பட முடியாமல் நெடிது புலம்பி அழுதான். 1000 ஆண்டு அங்கனம் அழுதுபடியால் அவனுக்கு ராவணன் என்று பெயர் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். யாழ் வல்லோர் ஆகிய நாரதர் அவ்வழி செல்லும் பொழுது வாய்விட்டு கதறி அழுகின்ற ராவணனை கண்ணுற்று இறக்கமுற்றார். தசகிரீவனே, வீணே அழாதே, கருணைக்கடலாகிய சிவபெருமானை இன்னிசையால் பாடி துதி செய்வாய். இசைக்கு இறைவன் உருகி தன்னருள் புரிவார் என்று கூறி சென்றனன். ராவணன் அது கேட்டு இசைக்குரிய கருவி இல்லாமையால் தனது தலைகளில் ஒன்றை திருகி எடுத்து தனது கரங்களில் ஒன்றை பறித்து அதில் மாட்டி நரம்புகளை கட்டி நம்பூராவாக மீட்டி இனிய கீதங்களை எம்பெருமானை உள்ளமுருகி பாடினான். காம்போதி ராகத்தில் இன்னிசையை கேட்ட இறைவர் கால்விரலை சிறிது தளர்த்தி அவனை வெளிப்படுமாறு அருள் புரிந்தார். ராவணன் வெளிப்பட்டு திருநந்தி தேவரை தொழுது அவர் விடைதர திருக்கோயிலுக்குள் சென்று உமையம்மையாரையும் சிவபெருமானையும் தொழுது துதித்து நின்றனர். பரமன் மகிழ்ந்து ராவணனுக்கு நிறைந்த நாளும் சிறந்த வாளும் வழங்கி அருள் புரிந்தார். தீர்த்தமாமலையை நோக்கி செருவலி அரக்கன் சென்று பேர்த்தலும் பேதை அஞ்ச பெருவிரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் 10 சிதறவித்தவனே அன்று ஆர்த்தவாயர வைத்த அதிகை வீரட்டனாரே கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை மூட தென்கையான் தேர்கடாவி சென்றெடுத்தான் மலையை முன்கைமா நரம்பு வெட்டி முன் இருக்கு இசைகள் பாட அங்கே வாழருணி நான் பூர் அணிமறை காடுதானே அணிமறை காடுதானே அணிமறை காடுதானே என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். சிவஸ்தலங்களில் சிவபெருமான் கைலிமலை வாகனத்திலே வீதி உலா வருகையில் 10 தலை கொண்ட ராவணன் கைலிமலையை தாங்கும் வகையிலே கைலிமலை வாகனம் அமைந்திருக்கும். சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ளதாக அருணகிரியார் குறிப்பிடும் வைரவி வனம் என்னும் இந்த தலம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கலாம் என்றும் அம்பிகையின் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதலாம் என்றும் தணிகை மணியார் தம்முடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்புகழ் தல ஆராய்ச்சி திலகம் மலைப்பேட்டை திரு ரா கிருஷ்ணன் அவர்கள் இந்த தலம் காஞ்சியில் பிள்ளையார் பாளையத்தில் உள்ள அஷ்டபைரவர் கோயிலே என்று தம்முடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் பிரம்மன் மிகப்பெரிய யாகம் செய்ய முற்பட்ட பொழுது அதில் விருப்பமில்லாமல் சரஸ்வதி தன்னுடைய வடிவை மாற்றி வேகவதி என்னும் நதி உருவிலே வந்து அதனை தடுத்தார். சிவபெருமான் திருமாலிடம் கூறி அதனை கடல் நோக்கி செல்லவிட்டார் என்று காஞ்சிபுராண செய்தியின்படி
காஞ்சியில் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அஷ்டபைரவர் ஸ்ரீ சோழீஸ்வரர் வைரவேஸ்வரர் கோயிலே அக்காலத்தில் வைரவனம் என்று அழைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு முருகன் வெள்ளி தேவேஸ்வரர் சன்னதியாக அருள்பாலிக்கிறார். அறுவரை எடுத்த வீரன் எரிபட விரர்கள் ஊனும் அரனிடம் இருக்கும் ஆயி அருள்வோனே. அருமை வாய்ந்த கைலி மலையை அசைத்து எடுக்க முயன்ற வீரனான ராவணன் நெறிபடும்படி தமது விரல்களை ஊன்றிய சிவபெருமானது இடது பாகத்திலே இருக்கும் ஆயி தாய் பார்வதி பெற்ற குழந்தையே. அலைகடல் அடைத்த ராமன் மிக மன மகிழ்ச்சி கூறும் அணிமையில் நடத்தும் ஆசை மருகோனே. அலைவீசும் கடலை அணையிட்டு அடைத்த ஸ்ரீராமர் மிகவும் மனமகிழ்ச்சி கொள்ளும் ஆசி மருகனே. அழகிய மயிலை வாகனமாக கொண்டு 8 திக்கிலும் நடத்தின மருகனே. பருதியின் ஒளிக்கண் வீரும் அருமுக நிறைத்த தோள் பனிருகர மிகுத்த பார முருகா. சூரியனது ஒளி தம்மிடத்தே விளங்கும் முகங்கள் 6 உடையவனே. வரிசையாக உள்ள தோளும் கரமும் 12 கொண்டவனே. மிக்க பெருமை வாய்ந்த முருகனே. நின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே. உனது திருவடி மலரை உள்ளத்தில் நாளும் நினைத்து தொழுதிருக்கும் கருத்தையுடைய அடியார்களின் தாள்களை பணிந்து ஒழுகவும் எனக்கு ஞானத்தை தந்தருளுக. சுருதிகள் உரைத்த வேதன் உரைமொழி தனக்குள் ஆதி சொல்லுமென உரைத்த ஞான குருநாதா. வேதங்களை கூறும் பிரம்மன் சொன்ன மொழிகளுள் முதலாவதான சொல்லை ஓம் என்பதற்கு பொருளை சொல்லுக என்று தந்தையார் கேட்க அங்கனமே பொருள் சொன்ன ஞான குருநாதனே, அல்லது உரைத்த சொல்லுக என்று பிரம்மனை கேட்ட ஞான குருநாதனே. சுரர்பதி தழைத்து வாழ அமர்சிறை அனைத்து மீள துணிபட அரக்கர் மாள விடும் வேலா. தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் செழிப்புடன் வாழ தேவர்கள் சிறையிலிருந்தோர் யாவரும் அல்லது இருந்த சிறையினின்றும் தேவர்கள் யாவரும் மீளவும் விட்டுண்டு அசுரர்கள் இறந்து ஒழியவும் செலுத்தின வேலாயுதனே. மறுமலர் மணக்கும் வாச நிறைதரு தருக்கள் சூழும் வயல்புடை கிடக்கு நீல மலர் வாவி. வாசனை மலர்கள் மனம் வீசும் நறுமணம் நிறைந்துள்ள மரங்கள் சூழ்ந்துள்ள வயல்கள் பக்கத்திலே உள்ள நீரோத்பல மலர் மலர்ந்துள்ள நீர்நிலைகளின் வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தில் மேவு பெருமாளே. வளப்பம் வாய்ந்த கரைகளோடு சரஸ்வதி என்னும் ஆற்றினிடத்தே விளங்குகின்ற வைரவி வனம் என்னும் தலத்திலே வீற்றிருக்கும் பெருமாளே. உனது திருவடி மலரை உள்ளத்தில் நாளும் நினைத்து தொழுதிருக்கும் கருத்தை உடைய அடியார்களின் தாள்களை பணிந்து ஒழுகவும் எனக்கு ஞானத்தை தந்தருளுக.